easy loan for used cars. Contact 8197222809. சேஃப்டி கொடுத்துக்கிறான், ஷூ கொடுத்துக்கிறான், சேஃப்டிக்காரே ரிஜெக்ட் பண்ணிக்கிறான். அது வந்து இவங்க ஓகே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று இன்னொன்று வந்து மாஸ்க் இல்லை, எங்களுக்கு வெல்டர்ஸ்க்கெல்லாம் வந்து மாஸ்க் இல்லை. இப்போ வந்து நாங்கள் பண்ணுறது வந்து ஆர்கன் கேஸ், அது ஃபுல்லாக வந்து லெங்ஸ் அடிப்படும். அதுக்கு சேஃப்டி இல்லை, நாங்கள் துணி கட்டி தான் வேலை செய்கிறோம். கொரோனா வந்துக்குது, யானா நின்னுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து கேட்கணும் இல்லையா? பண்ணிக்கணும், இவங்க பின்னாடி நாங்க பண்ணிக்கணும், இவங்க தான் பண்ணிக்கணும். நான் போறேன், என் தலைமுறை இதுன்னு இவனுங்க காமிக்கணும். இவனுங்களுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் 30 வருஷமா வேலை செய்யறாங்க. நாங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ், கேஜிபாலுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். அப்புறமா நார்த்ல இருந்து வா, நீ எங்க இருந்து வா, ஏமாத்துறாங்க. கேஜிப் காரங்கள ஏமாத்துறாங்க. கண்டுக்கிறதே இல்ல, நாங்க கஷ்டப்பட்டுக்கணுமா? அவங்களுக்கு ஸ்பெஷல், நம்மளுக்கு மிக்சர் ரைஸ். நாங்க அந்த காலத்துல மிக்சர் ரைஸ் சாப்பிட்டோம். நாங்க தான் கஷ்டப்பட்டது ஃபேக்டரிக்கு. நார்த்ல இருந்து சவுத்ல இருந்து நாங்க ஒத்துக்கல. 20 வருஷத்துக்கு முன்ன இந்த அப்பாயின்மெண்ட் ஒரு பாலிசி நடராஜன் கொடுக்குறாரு. 20 இயர்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இங்க வந்து இப்போ 10 இயர்ஸ் கன்சிடர் பண்ணல. கோர்ட் ஆர்டர் ஆயிருக்குது, அத்தையும் பாலிசி பண்ணல. இங்க வந்து லோக்கல்ல 70% கொடுக்கணும்னு ஆர்டர் ஆகிக்குது, அத்தையும் கொடுக்கல. இவங்க நம்மள வந்து 60 இயர்ஸ் கிஃப்ட் கூட நம்மள கன்சிடர் பண்ணல. அப்பாயின்மெண்ட் தான் எதுவும் இவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து நேத்துல இருந்து இதை வந்து எல்லாம் என்னன்றாங்க, நேத்துல இருந்து சொல்றாங்க. நேத்துல இருந்து இல்ல, நாங்க வந்து ஏப்ரல் 1 இருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிருக்கிறோம். இது எங்களோட 3rd அஜிடேஷன். இந்த மாதிரி உள்ளிருப்பு போராட்டம் வந்து 3வது தடவையா பண்ணுகிறோம். இது எம்எல்ஏ மேடம் 2nd டைம் வந்துருக்காங்க எங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு. இது பெம்எல் ஹிஸ்டரி 60 இயர்ஸ்ல இது வந்து ரெக்கார்ட் நாங்க பண்ணுகிறோம். எந்த கேஜிஎஃப் காம்ப்ளெக்ஸ், மைசூர் காம்ப்ளெக்ஸ் ஆகல, பெங்களூர் காம்ப்ளெக்ஸ் ஆகல, எங்கேயும் இதுதான் ஃபர்ஸ்ட். இங்க தான் பண்ணுகிறது. இவங்க வந்து சும்மா நம்மள சொல்லி காலம் பூரா வந்துட்டு இங்க நம்மள ஏமாத்தினே இருக்கிறாங்க. இங்க வந்துட்டு டிசிஎல் வந்துட்டு 40-50 வருஷம் பண்ணிட்டு போயினுக்கிறாங்க. ஒரு கிராஜுவேட்டில ₹1 இல்ல, பிச்சைக்கார மாதிரி வெளியே போயினுக்கிறான். தட்டு கழுவுன்றது எல்லா வேலையும், பிட்டு கழுவு எல்லா வேலையும் செஞ்சுட்டான். 40 வருஷம் செஞ்சுட்டு கிராஜுவேட்டில ₹1 எதுவும் இல்லாத டிசிஎல் வெளியே போறான். அவன் புள்ள வந்து இங்க கான்ட்ராக்ட் ஆபரேட்டரா வந்து இருக்குது. வெறும் கான்ட்ராக்ட் ஆபரேட்டர். டிசிஎல் புள்ள சப் கான்ட்ராக்ட்ல வரானுங்க. யாருக்கும் இதை பத்தி கவலை இல்ல. இப்ப நாங்க வந்து கான்ட்ராக்ட் ஆபரேட்டர், ஸ்கில்டு, ஹைலி ஸ்கில் லேபரர் இருந்தாங்க. என் புள்ளியும் வந்து திருப்பி ஹை ஸ்கில் லேபரர் தான் வரணும்னு இவங்க ஆசை. இவனுங்க புள்ளிங்க மட்டும் எம்டெக், பிடெக் எல்லா டெக்கும் படிக்கணும். எம்ஐடியில பண்ணணும், ஐஐடியில பண்ணணும், இல்ல வேற எதனா நல்ல காலேஜ்ல பண்ணணும்ட்டு. ஆனா எங்களுக்கு வந்து என் புள்ளிங்க வந்து இங்க சப் கான்ட்ராக்ட்ல வரணும்னு இவங்க ஐடியா. நாங்க ஜூன் மாசம் ஆச்சுனாக்கா ஒரு வருஷத்தோட பிஎஃப் எடுத்து பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுங்கிறோம். அவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறோம். இவங்களுக்கு எல்லாமே தெரியும், இங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாமே தெரியும். எல்லாரையும் பார்த்துட்டோம் சார். இகேல இருந்து டிகே வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லா அஷூரன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. 2014 எங்களுக்கு வந்து இந்த மேனேஜ்மெண்ட் அஷூரன்ஸ் கொடுத்துக்குது. என்னான்ட்டு இங்க நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்னு சொன்னாக்கா உள்ளவங்களை கன்சிடர் பண்றேன்னு சொல்லிக்கிறான். 8 வருஷமா போய் பேசி எங்களை ஏமாத்தினுக்கிறான். ரைட்டிங்ல குத்துக்கிறான், என்கிட்ட ரைட்டிங்ல குத்துக்கிறான். 2014 ரைட்டிங்ல குத்துக்கிறான். இங்க இருக்கிற லோக்கல் மேனேஜ்மெண்ட் ரைட்டிங்ல குத்துக்குது. 100 பேரை வந்து ஃபிட் பண்றாங்க மெடிக்கல் சென்டர்ல. இப்போ 114 பேர் பண்ணுகிறாங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறதுக்கு. 140 பேர் வந்துக்கிறாங்க உள்ள. எல்லா வெறும் நார்த் இந்தியன் தான் வந்துக்கிறாங்க. நாங்க என்ன கேக்குறோம், என் கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இவன் வருவனுக்கு வந்து நான் ஒரு நிமிஷம் தான், இங்க வருவனுக்கு வந்து ஒரே ஒரு வேலை தெரியாது. என் மிஷின்ல இப்ப எம்ப்ளாயி ரிட்டையர்ட் ஆனா அந்த மிஷின் நான் ஆபரேட் பண்றேன். இப்ப இவனுக்கு நான் கத்து கொடுத்துட்டு சைலண்டா போய் நேக்கணுமா? வந்துக்கிற 20-25 வயசு பையனுக்கு நாங்க இவ்வளவு கத்து கொடுத்துட்டு இவனை வந்து உட்கார வச்சு இவனை ₹1,00,000 சம்பளம் வாங்க, நாங்க இன்னும் ₹10,000 ₹12,000 வேலை செஞ்சுட்டு போனோமா? இது இந்த மேனேஜ்மெண்ட். இவன் என்ன பண்றான், நான் உள்ள வரும்போது எனக்கு 25 வயசு, நான் இப்ப 20 வருஷம் சர்வீஸ், 45 வயசு ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து ஒரு இது கொடுக்கல, இவங்க ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்கல. என்னன்றாங்க, ஆனவனா இல்ல அவங்க ஏஜ் ஆகுது, ஒரு சூட்கேஸ்ல இருந்து எல்லாமே கொடுக்கறாங்க. ஏஜ்ல நான் கிளியர் ஆகுவேன். டேய் நான் 20 வருஷம் ஆச்சுடா உள்ள வந்து, 20 வருஷம் நான் எங்க எக்ஸ்பீரியன்ஸுங்க. 25 வயசுல வந்தேன், இப்போ எனக்கு 45 வயசு. ஆனா வந்துட்டு இவனுங்க வந்துட்டு எங்களை கன்சிடர் பண்றாங்க. கால்ஃபார்ல வந்து ஏஜ் பார்ன்றாங்க. இத வந்து இந்த மாதிரி பண்றாங்க. எல்லாத்துலயும் மெயினா நாங்க எஸ்சி கம்யூனிட்டின்னு எங்களை மடக்குறாங்க. இது ஊர் பிரச்சனை. எல்லாம் இந்த கேஜப் ஜனம் இப்போ வந்து நிக்கணும், எங்களுக்காக நிக்கணும். நாங்களும் உங்க நீங்க தானே எல்லாம் மைன்ஸ்ல இருந்து எங்க தாத்தா வேலை செஞ்சுக்கிறோம். எல்லாம் இந்த ஊருக்கு மைன்ஸ்ல இருந்து வந்துக்கிறோம். எல்லா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியா வாழ்ந்துக்கிறோம். எங்களுக்கு கன்சிடர் பண்ணுங்க.
40 வருஷமா டிசிஎல் ஏமாத்தி அம்பிட்டானுங்க. இப்ப எங்களையும் ஏமாத்தி அம்புறானுங்க. அதுக்காக உள்ள வந்து இப்போ 1800 பேர் உள்ள உட்காந்துக்கிறான். சோறு தண்ணி இல்லாத உட்காந்துக்கிறான். நேற்று காத்தால இருந்து உட்காந்துக்கிறான். சோறு தண்ணி இல்லாத உட்கார வச்சுக்கலாம். கேஜிஎஃப் ஜனம் இதை புரிஞ்சுக்கணும். சாப்பாடு கொடுக்காத உட்கார வச்சுக்கலாம். பொய் சொல்லுங்கிறாங்க. 400 பேர் 500 பேருன்னு 1800 பேர் இருக்கிறான். டிசிஎல் 800 பேரு, கான்ட்ராக்ட் ஆபரேட்டர் 1000 பேர் இருக்கிறாங்க. அர்த்மோஸ் கேஜிஎஃப், அர்த்மோஸ் R&D, அர்த்மோஸ் HNP, இது வந்துட்டு RC2, HFU எல்லாரும் சேர்த்து 1800 பேர் உள்ளக்கிறானுங்க. 500 பேருன்னு போய் சொல்லுங்கிறானுங்க. சாப்பாடு இல்லாத உட்கார வச்சுக்கிறானுங்க. ஒரு நாள் ஃபுல்லா 24 hours சாப்பாடு இல்லாத உட்கார. 8 பேர் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. இங்க ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணிட்டு மெடிக்கல் சென்டர்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிக்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்ல, எங்களுக்கு கிராஜுவேட்டி இல்ல, எங்களுக்கு எதுவும் PF எதுவும் கர்மமும் இல்ல. இங்க இந்த வர PF கூட வருஷத்துக்கு ஒரு டைம் சரியா எல்லா ஏமாத்த ஸ்பீக்கர் கிட்ட யூடி காதர் கிட்ட போய் பேசி மெமராண்டம். இன்னொன்னு வந்துட்டு யூடி காதர் சார் வந்துட்டு பர்சனலா இவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிக்கிறாரு. அவரோட லெட்டர் பேட்ல இருந்து யூடி காதர் வந்துட்டு ஸ்பீக்கர், கர்நாடகா ஸ்பீக்கர் வந்து இவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு பர்சனலா ஒரு லெட்டர் அனுப்பிக்கிறார். வித்தின் 10 days அனுப்பிக்கிறோம். இது அவங்க இஷ்யூ என்ன சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அம்ப வச்சுக்கிறோம். இவ்வளவு அளவுக்கு எத்துன்னு போய்க்கிறோம். யூடி காதர் வரைக்கும் போய் பேசிக்கிறோம். பட் இவனுங்க வந்து வெறும் நாத்துக்காரனை தான் திரும்பி பாக்குறான். எங்களை பாக்குறது வெறும் அவனுக்கு தான் வேணுமா. அவனுக்கு தான் எஜுகேட்டட், நம்ம அன்எஜுகேட்டட் எஜுகேட்டட். ஆனா வருவனுக்கு வந்து ஒரே ஒரு வேலை தெரியாது சார், இங்கிலீஷ் தெரியாது பேசுறதுக்கு. இது வந்துட்டு 60 வருஷமா உள்ள ஒரே மிஷின் இருக்குது சார். அந்த நெட் போட்டு எங்க டைட் பண்ணான்னு ஓடணும்னு எங்களுக்கு ஒரு வர்னர் பிடிக்க தெரியல. அவங்களுக்கு எப்படி அந்த மிஷின் எல்லாம் 50 வருஷம் பழைய மிஷின். நாங்க தான் ஹேண்டில் பண்ண தெரியும். அதை இவங்க வருவனுக்கு வந்து நாங்க கத்து கொடுத்துட்டு நாங்க இறங்கி போயினே இருந்தோம். அப்படியே போயிடணும். 10-12,000 ரூபாய் சம்பளத்திலே போயிடணும். ஆனா வந்து இவங்க வந்துட்டு இவங்களுக்கு வந்து கத்து கொடுத்துட்டு இவனுக்கு 1 லட்சம் சம்பளம் கொடுப்பான். இன்னொன்னு சார், மேனேஜ்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து வேலைக்கு எந்த சேஃப்டி கொடுக்கல. எங்களுக்கு கொடுக்குற எல்லாம் வந்து ஹை குவாலிட்டி தான் கொடுக்குறாங்க. இங்கத்துக்குள்ள மேனேஜ்மெண்ட் அட்ஜஸ்ட் ஆயிடுது. எங்களுக்கு சேஃப்டி கொடுத்துக்கிறான், ஷூ கொடுத்துக்கிறான், சேஃப்டிக்காரே ரிஜெக்ட் பண்ணிக்கிறான். அது வந்து இவங்க ஓகே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று. இன்னொன்று வந்து மாஸ்க் இல்லை. எங்களுக்கு வெல்டர்ஸ்க்கெல்லாம் வந்து மாஸ்க் இல்லை. இப்போ வந்து நாங்கள் பண்ணுறது வந்து ஆர்கன் கேஸ், அது ஃபுல்லாக வந்து லெங்ஸ் தான் அடிப்படும். அதுக்கு சேஃப்டி இல்லை. நாங்கள் துணி கட்டின்னு தான் வேலை செய்கிறோம். அது எவ்வளோ வாட்டி அப்பீல் பண்ணியாச்சு. ஸ்கின் ப்ராப்ளம் வருது எங்களுக்கு, அதெல்லாம் சொன்னோம். அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ சொன்னாலும் இல்லை, அவங்களுக்கு வேலை ஆகணும் தான். நான் சாவு போச்சா போய் எனக்கு வேலை ஆகணும், என் டார்கெட் பிடிக்கணும், அவ்வளோதான் அவங்க டார்கெட். இப்போ ஒரு கோர்ட் பத்தி அவங்க எதிர்பார்க்கறது அது வந்து ரோடுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றாங்க பாருங்க. அந்த ஹைவேல ஹவுஸ் கீப்பிங் பண்றாங்கல, அந்த ஹைவேல அது எதுக்கு கொடுத்தாங்களோ தெரியல. எம்ப்ளாயிஸ் வந்து ஆபீசர்ஸ் வந்து எல்லாரும் கொடுத்திருக்காங்க. எதுக்கு அது சேஃப்டிங்களா? அது தேவையில்லாத விஷயம். கேஜிஎஃப் பத்தி கேக்குறவங்க யாருமே இல்ல சார், யாருமே இல்ல. வந்தாங்க அவங்களுக்கு எதனா ஐபாஷ் பண்ணிட்டு தொத்திடுறாங்க, அவ்வளவுதான். இப்போ பெங்களூரு, மைசூரு, பாலக்காட்டுல இருக்கிற டிசிஎல் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குதா? எல்லாரும் சப்போர்ட், எல்லா கோஆர்டினேஷன். அந்த இடத்துல எல்லாம் லோக்கல் அப்பாயின்ட்மெண்ட் பண்றாங்களா? அந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் மறந்துட்டு அந்த டைம் வந்து நம்ம பெம்மில இருந்து போயிருந்தோம். பெம்மில இருந்து பார்த்து வெறும் 7 பேர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. 7 பேர் மழை வந்து நிக்குது, நாங்க நின்னுக்கிறோம். 7 பேர் போலீஸ்கார் நின்று பார்த்துருந்தாங்க. இங்க போலீஸ்கார் நம்மளை துரத்துறாங்க. அந்த போலீஸ்காரருக்கு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. அவங்களுக்கு எல்லாம் கோஆபரேட் பண்ணிட்டு லோக்கல் காருக்கு ஒத்துக்கின பிறகு தான் உள்ளவே விட்டாங்க. அதுல நம்ம சேல 10 பேர் தான் ஆகணும். அதை கம்மி வயசுக்குறோம். அவங்க சேல தான் எல்லா அப்பாயின்மெண்ட், எல்லா கிரேடும், கிரேட் ஏ அந்த மாதிரி சப்போர்ட் வேணும். கிரேட் ஏ ஸ்வீப்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிரேட் 6, 7 எந்த கிரேட்னா எடுக்கட்டும், ஆபீசர் கிரேடு, ஏஜிஎம் லெவல், டிஜிஎம் லெவல் வெறும் அவுட் சைடர் தான் கொடுக்குறான். இந்த கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இவங்களுக்கு கண்ணே தெரியுது இல்ல, படிக்கிறதே இல்ல யாருமே. இங்க காலேஜ் இல்ல, பிஇ இல்ல, எம்டெக் எதுவும் இங்க யாருமே இல்ல. இவனுங்களுக்கு அதுவும் வெறும் குஜராத், ஜார்க்கண்ட் இவனுங்க தான் வரானுங்க. ஏன்னா லோக்கல்ல இருக்கிற யூனியன் ஏன் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது இல்ல? நீங்க அவங்க கூட சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணீங்க இல்ல பிரைவேடைசேஷன்ல, உங்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்றது இல்ல? அவங்க கேக்கல, நீங்க கேக்கல. 10 மெமராண்டம் கொடுத்தோம் சார். எஸ்சி எஸ்டி மெம்பர் கட்டம் எல்லாரும் அப்ரோச் பண்ணிக்கிறோம் சார். இவ்வளவு போராட்டம் நடந்துக்குது, நம்ம தமிழ்காரங்க ஏன்னா நின்னுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து கேட்கணும் இல்லையா? ஏன் கேட்கல? அப்ரோச் பண்ணீங்களா அவங்கள? நான் ஏன் பண்ணோம்? இல்ல சார், நாங்க இல்ல கூப்பிட்டாச்சு எல்லாம் கூப்பிட்டாச்சுன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நீ வரணும் இல்லையாப்பா? இல்ல அப்படி இல்ல. ஆக்சுவலா இன்னொரு தப்பான விஷயம் என்னன்னா,
இந்த போராட்டம் வந்து இவங்க தான் பண்ணிக்கணும், இவங்க பின்னாடி நாங்க SC/ST தான் பண்ணிக்கணும், இவங்க தான் பண்ணிக்கணுமே. நான் போறேன் என் தலைமுறை இதுன்னு இவனுங்க காமிக்கணும். இவனுங்களுக்கு கட்சி இல்லாதவங்க, இவனுங்க கட்சி இல்லாதவனுங்க, இவனுங்க பண்ணவே மாட்டானுங்க. குலாமா போயிட்டாங்க. இதுலயும் காஸ்ட் லாங்குவேஜ் எல்லாமே உள்ளது சார். இங்க எல்லாமே 800 பேர் உள்ள தமிழ்காரன். ஆமா சார். லாஸ்ட் முடிவு என்ன சார்? எங்க முடிவு வந்து இந்த கம்பெனி முடிவு அப்பாயின்மென்ட் கொடுக்கணும். அது வந்து ரைட்டிங்ல கொடுக்கணும். அது ரைட்டிங்ல கொடுக்கணும். இல்லன்னா ரைட்டிங்ல கொடுத்தீங்கன்னா அது மட்டும் நாங்க யாரை ஏத்துறது இல்ல மேடம். Frisk time in KGF. Different variety of live colorful birds. Zoo park and amusement park with huge gained wheels, kids playing zone and many more with huge food court at KGF Malayali ground. Visit once with family and friends.